உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்வின் வெற்றியடைய பல்வேறு படிகளில் ஏறி செல்கிறான். அப்படிப்பட்ட படிகளில் முதல் படியாக அவரின் கல்வி முக்கிய இடம் பிடிக்கிறது. உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுடைய வாழ்வில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்களில் சமாளித்து வெளியே வர கல்வி என்ற ஒரு மிகப்பெரிய சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் கல்வி அறிவு பெற்ற நபர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. பல்வேறு நபர்கள் பள்ளி கல்வியை கூட முடிக்கவில்லை. மனித வாழ்வின் உறுதியான மனநிலையை பெற கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்படிப்பட்ட கல்வியை பெறாமல் ஒவ்வொரு மனிதனும் தடமாறி போகும்போது மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே கல்வி அறிவு இல்லாமல் வாழ்வில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்கிறார்கள். வாழ்வில் கல்வி அறிவு இல்லை என்றாலும் தன்னுடைய தேடலை விரிவுபடுத்தி கொண்டே இருந்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்கிறார் விஆர்சி சந்துரு என்கிற ராமச்சந்திரன். அரசு பள்ளியில் 6வது மட்டுமே பயின்ற இவர் பல்வேறு தற்காப்பு கலைகளை பயின்று தன்னுடைய கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகளுக்கு பயிற்சியை அளித்து வருகிறார். மேலும் 70,000 சப்ஸ்கிரைபர்களை கொண்ட விஆர்சி சந்துரு என்ற யூடியூப் சேனல் ஒன்றையும் செயல்படுத்தி வருகிறார். விஆர்சி சந்துரு என்று அழைக்கப்படும் ராமச்சந்திரன் அவர்கள் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி பகுதியில் கேமோரூர் கிராமத்தில் வேடியப்பன் மற்றும் ஜெயலட்சுமி என்ற கூலி வேலை செய்யும் பெற்றோருக்கு மகனாக பிறந்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டின் அடிவாரத்தில் வாழ்ந்து வந்த ராமச்சந்திரன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து போதிய கல்வி அறிவு இல்லாமல் தற்போது சேலம் மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டம் ஆகிய பகுதிகளில் தற்காப்பு கலை ஆசிரியராக செயல்பட்டு வருகிறார். சிறுவயது முதலே கல்வியில் போதிய நாட்டம் இல்லாமல் தடுமாறி வந்த ராமச்சந்திரன் அவர்கள் 4வது படிக்கும் போதே 2 முறை அந்த வகுப்பில் உட்கார வைக்கப்பட்டார். அதன்பின் குடும்ப சூழல் காரணமாக 6வது படிக்கும் போதே பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டார். பள்ளியில் இருந்து நின்ற பிறகு வீட்டிலே இருந்து வந்த ராமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய 16 வயதில் முதலாக வேலைக்கு செல்கிறார். தன்னுடைய வீட்டின் அருகில் இருந்த தனலட்சுமி என்ற பிளாஸ்டிக் கம்பெனி ஒன்றில் 16 வயதில் முதலாக வேலைக்கு செல்கிறார். தன்னுடைய 16 வயதில் முதலாக வேலைக்கு செல்லும் அவர் அங்குதான் கல்வி இல்லை என்றால் எத்தகைய சூழல் இருக்கும் என்பதை உணர்ந்துள்ளார். தொடர்ந்து வேலை செய்த அவர் அந்த கம்பெனியில் போதிய ஊதியம் இல்லாததால் பின்னர் கிராமப்புறங்களில் உள்ள டிராக்டர்களில் லோட்மேன் வேலைக்கு சென்றுள்ளார். கடினமான வேலை, தூக்கமின்மை, போதிய ஊதியம் இல்லாமை போன்ற காரணத்தினால் லோட்மேன் வேலையில் இருந்து விலகிய அவர் தன்னுடைய 17 வயதில் திருப்பூர் பகுதியில் இயங்கி வந்த பனியன் கம்பெனி ஒன்றில் சேர்கிறார். அந்த பனியன் கம்பெனியில் கிட்டத்தட்ட 21 வயது வரை பணியாற்றி வந்த அவர் அங்கேதான் முதலாக தற்காப்பு கலை என்னவென்று கற்கிறார். திருப்பூரில் இருக்கும்போதே கராட்டே என்ற தற்காப்பு கலையை முழுமையாக பயின்ற அவர் அதன் பின் கம்பெனியில் இருந்து விலகி தன்னுடைய கிராமத்திற்கு செல்கிறார். தன்னுடைய 16 வயது முதலே போதிய வழிகாட்டுதல் இல்லாமல் தடுமாறி வந்த அவர் மீண்டும் தன்னுடைய கிராமத்தில் இருந்து 22 வயதில் ஹோட்டல் ஒன்றில் டேபிள் கிளீனிங் வேலையில் சேர்கிறார். அந்த ஹோட்டலில் சில காலங்கள் மட்டுமே அவரால் வேலை செய்ய முடிந்தது. ஏனென்றால் தன்னுடைய கிராமத்தை சேர்ந்த நபர்களால் கேலி கிண்டலுக்கு ஆளான அவர் அந்த ஹோட்டலில் இருந்து விலகி சேலம் நகரப்பகுதியில் இருந்த ஒரு டீ கடையில் வேலைக்கு சேர்கிறார். அந்த டீ கடையிலும் பல்வேறு இன்னல்களை சமாளித்து வந்த அவர் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாக அந்த டீ கடையில் வேலை புரிந்து வந்தார். அதன் பிறகு தன்னுடைய 25 வயதில் கிராமத்திற்கு வந்து எலக்ட்ரிஷியன் வேலையை செய்து வந்தார். அதன் பிறகு 26 வயதில் மரங்கள் வெட்டுதல் போன்ற வேலைகளிலும் ஈடுபட்டு வந்தார். தன்னுடைய 16 வயது முதல் 26 வயது வரை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு கடினமான வேலைகளை செய்து வந்த ராமச்சந்திரன் அவர்கள் 27 வயது முதல் 29 வயது வரை கொத்தனார் வேலையும் செய்து வந்துள்ளார். பல்வேறு கடினமான சூழல் இருந்த போதும் தனக்கான வழியை தேடி திரிந்த அவர் தன்னுடைய 32 வயதுக்குள் பல்வேறு தற்காப்பு கலைகளை பல்வேறு இடங்களுக்கு சென்று கற்றறிந்து தற்போது மிகப்பெரிய தற்காப்பு கலை ஆசிரியராக திகழ்ந்து வருகிறார். திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை செய்த போதே கராட்டே என்ற தற்காப்பு கலையில் கருப்பு பட்டயம் பெற்ற அவர் டீ கடையில் வேலை செய்யும் போது குங்ஃபு என்ற தற்காப்பு கலையை கற்றறிந்தார். அதன் பிறகு ஆக சிறந்த தமிழ்நாட்டின் கலையான சிலம்பத்தையும் முழுமையாக கற்றறிந்தார். பல்வேறு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அதிக ஆர்வத்துடன் கேரளாவிற்கு சென்ற அவர் அங்கே களரி மற்றும் வர்ம கலைகளை கற்றறிந்தார். அது மட்டுமில்லாமல் ஸ்கேட்டிங், ஆர்ச்சரி, புலியாட்டம், வளரி போன்ற பல்வேறு கலைகளை கற்றறிந்த அவர் தற்போது தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பயிற்சி வகுப்புகளை எடுத்து வருகிறார். தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 6 பள்ளிகளில் தற்காப்பு கலை ஆசிரியராக செயல்பட்டு வருகிறார். அது மட்டுமில்லாமல் இலவசமாக 3 அரசு பள்ளிகளில் பயிற்சியும் கொடுத்து வருகிறார்.
வருகிறார். மோரூர், கடத்தூர், ஒசூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் தனிப்பட்ட பயிற்சி வகுப்புகளையும் எடுத்து வருகிறார். தன்னுடைய 12 வயதில் தன்னுடைய பள்ளி படிப்பை நிறுத்திய அவர் 16 வயதில் முதலாக வேலைக்கு செல்கிறார். போதிய கல்வி அறிவு இல்லாமல் பல்வேறு கடினமான வேலைகளில் பயின்று வந்த அவர் தன்னுடைய 32வது வயதில் பல்வேறு கலைகளை கற்றறிந்த ஆக சிறந்த ஆசானாக செயல்பட்டு வருகிறார். ஒரு பாறையானது பல முறை ஒலிகளால் அடிவாங்கும் போது அது சிலையாக உருவெடுத்து கடவுளாக மாறுகிறது. அதேபோல் ஒரு மனிதன் வாழ்வில் பல முறை துன்பத்தால் அடிவாங்கும் போது கடின உழைப்பின் காரணமாக மற்ற மனிதர்களை காட்டிலும் உயர்ந்த மனிதனாக உருவெடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நபர் படிப்பறிவு இல்லாமல் பட்டறிவு மூலம் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டத்தின் சிறந்த தற்காப்பு கலையின் ஆசானாக வளர்ந்து வருகிறார். ராமச்சந்திரன் அவர்களின் வாழ்வியல் கடினமான சூழலாக இருந்தாலும் தன்னுடைய தேடலை விரிவுபடுத்தி கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம் வாழ்வில் ஒரு வெற்றியை அடைய முடியும் என்பதற்கான ஒரு சாட்சியாக அமையும். இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும். அந்த திறமை என்னவென்று அவரவர் தேடினாலே அவருக்கான வெற்றி அவர் கையில் இருக்கும். அனைவரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வந்தே